விழுப்புரம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் 3 கார்கள் அடுத்தடுத்து மோதி விபத்து ஏற்பட்டதில் ஒரு காரானது தீப்பற்றியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கோபிநாத். வணக்கம் கோபிநாத், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ஆப்துல்காம். கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களில் செல்லக்கூடிய பல வாகனங்கள் தொடர்ந்து 3 நாட்களிலிருந்து தொடர்ந்து சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களில் சென்றது. தற்பொழுது விடுமுறை நாளை முடிந்து தற்பொழுது மீண்டும் சென்னையில் பணிபுரிபவர் மீண்டும் சென்னைக்கு என்று சென்று வருகின்றனர். இந்த நிலையில விழுப்புரம் மாவட்டம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில ஐயம்பாளையம் என்ற இடத்துல பாத்தீங்கன்னா ஐனம்பாளையம் என்ற இடத்துல 3 கார்கள் அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானது. இதுல பாத்தீங்கன்னா 3 வாகனங்களை மோதி 3 காரில் வந்தவர்கள் லேசான காயத்துடன் அதிர்ஷ்டமாக உயிர் தப்பினர். இதுல மூன்றாவதாக மோதிய ஒரு கார் திடீரென தீப்பற்றியதால் உடனடியாக அந்த காரில் இருந்த அனைவரும் கீழே இறங்கி அதிர்ஷ்டமாக உயிர் தப்பினர். இதனை தொடர்ந்து விபத்துக்குள்ளானது தொடர்பாக அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் உடனடியாக 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாகவும் அந்த விபத்தில் படுகாயமடைந்தவர்களை முன்னியமாக்கம் அரசு மருத்துவமனைக்கு மீட்டு சென்றனர் 108 ஆம்புலன்ஸ் மூலம். அதனைத் தொடர்ந்து இதனை அறிந்து கார் விபத்து ஏற்பட்டது. தீவிபத்து எரிந்ததை தொடர்ந்து விழுப்புரம் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில அவர்கள் முற்றிலுமாக விரைந்து அந்த தீயை அணைப்புக்குள் கார் முற்றிலுமாக எரிந்து சேதமடைந்தது. இதில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. அதனைத் தொடர்ந்து இந்த சென்னை திருச்சி தேசிய சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த கார் விபத்து என்ன காரணமாக விபத்து ஏற்பட்டது என்பது குறித்து தீயணைப்பு துறையினரும் விழுப்புரம் தாலுகா போலீசாரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரில் வந்தவர் எங்கிருந்து வந்தார்கள், எங்கிருந்து எங்கு செல்கிறார்கள் போன்ற விவரங்களை போலீசார் தீவிரமாக விசாரணை செய்து வருகின்றனர். தகவலுக்கு நன்றி கோபிநாத்.